ஹலோ வியூவர்ஸ், இது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ இல்லை. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஓரளவுக்கு இன்கம் எனக்கு வந்திருக்கு. இது நான் இன்கம்காக இந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு இன்கம் வந்திருந்தது. சரி, அதை என்ன பண்ணுவோம், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன். வீடியோட லாஸ்ட்டில் பாருங்கள், நான் இந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்றது தெரியும். இப்போ எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் வர பாதை தான் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். திருவண்ணாமலை அப்படின்னாவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே மக்கள் பக்தியோட கிரிவலம் வர்றது தான் விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பக்கத்து ஸ்டேட்லேருந்து கூட வராங்க, தமிழ்நாட்டிலேருந்தும் வராங்க. அவ்வளோ கூட்டமாக வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் மலை சுற்றும் பொழுது கரெக்டாக பௌர்ணமிக்கு அப்பப்போ சுற்றுவேன். பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். மற்ற நாளெல்லாம் மலை சுற்ற மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிரிவல பாதை வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. ரோடு இருக்கும், அவ்வளோதான். இந்த சைடில் டைல்ஸ் போட்டதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் அதிகமாக வர வர ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. ஆர்ஓ ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அங்கங்கே நிழற்கூடை வந்து போட்டிருக்காங்க. அது பக்தர்களுக்காக ஓய்வெடுக்கும் அறை, அது தனித்தனியாக இருக்குது. இது போல் வந்து எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இதே பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல வண்டியில் போகவே முடியாது. இது பௌர்ணமிக்கு ஒரு 2-3 நாள் கழித்து தான் நான் வந்து போனேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அது கூட்டம் அதிகம் இல்லாமல் இருந்தது. இதை பார்க்குறீங்க பாருங்கள், நித்யானந்தா கைலாசா எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கோம். அவர் திருவண்ணாமலையிலே ஒரு தனியாக ஒரு பிரான்ச் ஒன்று வச்சுருக்காரு. அது நேரமாக மூடி தான் இருக்கும். மலை சுற்றுற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மான் கூட இருக்குது. இந்த இடத்துல தான் இப்போ அங்கே தான் வண்டியை நிறுத்தி நாங்கள் மானை பார்த்துருந்தோம். காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மலை சுற்றுற வழியிலலாம் நிறைய சித்தர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு சித்தர்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிவன் அடியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மலையை சுற்றி வர இடத்துல நிறைய கோயில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்கம் அப்படின்னு சொல்கிற 8 லிங்க கோயில் இருக்குது. அதில் ஒரு கோயில் நான் தேர்ந்தெடுத்தேன். எதுக்காக அப்படின்னா, அந்த யூடியூப் மூலமாக நான் என்ன சொல்லியிருந்தேன்ல, யூடியூப் மூலமாக எனக்கு வந்த அமௌண்ட்டை வச்சு அங்கே வர பக்தர்களுக்கு, கிரிவலம் சுற்றி வர பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வந்து கொடுத்துருந்தேன். லட்டு வந்து சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய லட்டாக, ஆல்மோஸ்ட் திருப்பதியில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான லட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணி அதை வந்து கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக இயர்லி ஒன்ஸ் தான் அமௌண்ட் வருது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, யூடியூப் மூலமாக வர அமௌண்ட்டை வந்து நம்ம இவங்களுக்கு பக்தர்களுக்கு கொடுத்தா புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு நாள் கொடுத்தேன். இன்னொரு நாள் வந்து குபேரலிங்கத்தில் கொடுத்தேன். இது வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யமலிங்கம், அந்த இடத்துல வந்து கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து குபேரலிங்கத்தில் வந்து கொடுத்தேன். மொத்தம் 8 லிங்கம் சொல்லியிருந்தேன்ல, 8 லிங்கம் வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதாவது நீங்கள் கிரிவலம் வரீங்க அப்படின்னா அந்த 8 லிங்கத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், கடைசியாக வந்து ஈசானிய லிங்கம். இந்த இடம் தான் குபேரலிங்கம். இதில் இருக்க பாருங்கள், மொத்தம் 8 லிங்கத்தையும் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் மலை சுற்றுறப்ப 8 லிங்கத்தையும் வழிபடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குபேரலிங்கத்தில் தான் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். மற்ற லிங்கத்தை வழிபடுறத விட இந்த லிங்கத்தை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வழிபட்டு தான் போவாங்க. சொல்லவே தேவையில்ல, குபேரலிங்கம்னா எல்லாருக்கும் தெரியும். வழிபட்டால் நம்மளுக்கு வந்து செல்வம் செழிப்பாக இருக்கும், செல்வம் வந்து நம்மளுக்கு செழிச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனால் வந்து குபேரலிங்கத்தில் வந்து அதிகமாக வருவாங்க. இப்போ அந்த டைமில் அது ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அந்த யமலிங்கத்தில் அப்போ கொடுத்துருந்த லட்டை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் இருந்தாங்க இந்த டைமில். இது ஆக்சுவலாக பௌர்ணமி நாள் கிடையாது தான். பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 3 நாள் கழித்து தான் நான் வந்து கொடுத்தேன். ஏன்னா பௌர்ணமி நாளில் வந்து இந்த இடத்துல வந்து நின்று எக்கச்சக்கமான பேர் கொடுப்பாங்க, அன்னதானம் போடுறாங்க. பௌர்ணமி நாளில் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது.
அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால தான் சரி 2-3 நாள் கழித்து கொடுப்போம். ஏன்னா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி மட்டும் கிரிவலம் வர்றதில்ல, எல்லா நாளும் கிரிவலம் வந்துட்டு தான் இருக்காங்க. பௌர்ணமி அப்போ தான் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த டைமில் கொஞ்சம் நிறைய பேர் பௌர்ணமி அப்போ சுத்த முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும், கூட்ட நெரிசலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் மற்ற நாட்களில் மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து எஜுகேஷனல் சேனல் தான். இதில் அந்தளவுக்கு வியூஸ் வரல, இருந்தாலும் எனக்கு வந்து இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வருது. சரி, அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் நல்லது பண்ணுமே தான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். போக போக அதிகமான வியூஸ் வந்து நல்ல வருமானம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நான் வந்து இன்னும் இதை விட பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு வியூவர்ஸ் நீங்கள் தான் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எனக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.